இப்படி இல்லாம ஹெட்டிங் வைக்கணும். எஸ். ஸோ எக்ஸாம்ல 100 மார்க் இல்ல, நம்பர் இல்ல, இட் இஸ் ஆல் அபவுட் ஆர் எமோஷன்ஸ். ஸோ இது ஒரு டைம் ஆச்சு லைஃப்ல செச்சுனானா அதுக்கு ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதெல்லாமும் தாண்டி மேக்ஸ் எக்ஸாம்ல எக்ஸாம் ஹால்ல நம்ம சூஸ் பண்ற கொஸ்டின்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சூஸ் பண்ற கொஸ்டின்ஸை வச்சுதான் டைம் மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், நீட்டா எழுதுறதா இருக்கட்டும், ஆன்சர் கரெக்டா வரதா இருக்கட்டும், சில்லி எக்ஸசைஸ் அவாய்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ற கொஸ்டினை பொறுத்தது. ஸோ சூஸ் பண்ற கொஸ்டின்ஸுக்காக ஒரு ஜென்ரல் டிப்ஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ப்ரூஃப் சம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஈவன் வி வில் கெட் ஆர் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும், அதனால அதுல மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் ஜென்ரல் சொல்யூஷன். மோஸ்ட்லி நம்பர்ஸ் வர சொல்யூஷன்ஸை விட லெட்டர்ஸ்லயோ ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் வரதுல அந்த சம்ஸை ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து சூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் விஷயம் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஜஸ்ட் இந்த சம் ஃபார்முலாஸ் தெரியும், ஃபார்முலா சப்ஸ்டியூட் தான் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்ஸ்னு போய்க்கலாம். சரியாடா பசங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், சில்லி மிஸ்டேக்ஸ் அவுட், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மறந்துடாதீங்க, டுடே வி ஹாவ் லைவ் செக்ஷன்ஸ். அந்த லைவ் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன். அண்ட் டுமாரோ ஆல்சோ வி ஹாவ் அ லைவ் செக்ஷன் அட் 9 AM. சீக்கிரமா எழுந்திரிச்சுங்க, சண்டேன்னு சொல்லிட்டு தூங்காதீங்க, பிகாஸ் நம்மளுக்கு மண்டே எக்ஸாம்.